ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணி ஏற்பாடு பாஜக ரொம்ப அவங்கள மிரட்டுது, எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு வர சொல்லுதுங்கிற மாதிரி விமர்சனங்களை பலரும் வச்சாங்க, நீங்கள் உட்பட. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரையும் லாய்ட்ஸ் ரோடுக்கு வர வச்சிட்டாரு. கடைசியா எல்லாரையும் அங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி, அதிமுக ஆபீஸ்க்கு வாங்க, யார் டெல்லிக்கு வர்றது, திராவிட கட்சி கிட்ட வாங்கங்கிற மாதிரி எடப்பாடி வர வச்சிட்டாரு. எல்லாரும் பிஜேபி 50 கேக்குது, 40 கேக்குது, அமைச்சரவையில பங்கு கேக்குதுனாங்க. 27 சீட்டு. நாங்க ஒண்ணு திமுக மாதிரி 28 கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு தேசிய கட்சிக்கு 27 போதுன்னு முடக்கிட்டாரு. அது எல்லாருமே எடப்பாடி ஆளுமை ஆயிட்டாரு அப்படிங்கன்னு பலர் பாராட்டுறாங்க. பாத்தீங்களா, எங்கால 27 முடக்கிட்டாரு. ஏதோ மிரட்டுறாரு. நீங்க தோத்து போயிட்டு இருக்க காங்கிரஸுக்கே நீங்க 28 கொடுத்தீங்க. புரூட்டல் மெஜாரிட்டில இருக்கக்கூடிய பாஜக, 3வது முறை பிரதமரா இருக்கக்கூடிய பாஜகவே 27 முடக்கிட்டாருங்க. கடந்த முறை 20, இந்த முறை 27. அவ்வளவுதான். எடப்பாடி ஆளுமை தான், எதையும் விட்டு கொடுக்கல. அவரு 120 சீட்டு குறையாம ரெட்டலையில நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவினுடைய அலுவலகத்துக்கு வர வைத்து தொகுதி பங்கீடு செய்ததே மிகப்பெரிய சாதனை என்று பேசுகிற அளவுக்கு அதிமுக வந்திருக்குங்கிறதே அதிமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வி தானே. கடந்த காலங்கள்ல நீங்க அருண்ஜேட்லியிலிருந்து மோடி வரைக்கும் போயஸ் கார்டனுடைய வீட்டுக்கு போய் விருந்து அருந்தி விட்டு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது என்கிற சமிக்ஞையை வெளியில் வெளிப்படுத்துவாங்க. அப்ப கூட ஜெயலலிதா அம்மையார் வெளியில பேசவே மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பழைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும். போயஸ் கார்டன்ல விருந்து நடந்திருக்கும். விருந்து நடந்ததுன்ற புகைப்படங்கள் வெளியில வரும், செய்தி வெளியில வரும். வெளியில பார்த்தா அருண்ஜேட்லி மட்டும்தான் பேசுவார், மோடி மட்டும்தான் பேசுவார், ஜெயலலிதா அம்மையார் பேச மாட்டாங்க. இதுதான் கடந்த கால அதிமுகவினுடைய அணுகுமுறை. கூட்டணி பேச்சுவார்த்தைய எங்க நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவினுடைய அலுவலகத்துல நடத்துவாங்க. அது நடந்து முடிந்ததற்கு பிறகு போயஸ் கார்டன் இல்லத்துல போய் கையெழுத்து போடுவாங்க. இப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு 6 தேர்தல்களில் நடைபெறாமல் போன அந்த நடைமுறையை நம்மை போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசியதற்கு பிறகு கொஞ்சம் சூடு சுரணையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அன்கோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாங்க எங்களுக்கும் ஒரு அலுவலகம் இருக்கு, நாங்களும் ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி எம்ஜிஆர் மாளிகையை கட்டி எழுப்பியிருக்கோம்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இல்லையா. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அதிமுக கருதுதானா? ஆமா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு நடந்திருக்கு, அதனால கருதுது. ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா, டெல்லிக்கு போகாமல் இங்கேயே பேசி முடித்தார், இங்கேயே எல்லாமும் நடந்தது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளரா இப்படித்தான் நடந்திருக்கும்னு நீங்க நம்புறீங்களா சார்? டெல்லியிலிருந்து வந்த ஸ்கெட்ச் தான் சார் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கான டூல் மெட்டீரியல். எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த முடிவுகள் அல்ல. நீங்க இன்னொரு செய்தியை நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி 27 சீட்டுக்குள்ளேயே பாஜகவை முடித்து விட்டார் என்கிற பாராட்டு பத்திரங்கள் வாசித்து முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு செய்தி வந்தது, நீங்க கவனிச்சீங்களா? தமாகவினுடைய தலைவராக இருக்கிற ஜி.கே. வாசன் என்ன சொன்னாரு? இரவு கூட்டணி பேச்சுவார்த்தையை நான் பியூஷ் கோயலிடம் நடத்தி முடித்து விட்டேன், சுமூகமாக முடிந்ததுன்னு நேற்று காலையில ஒரு அறிக்கை வந்ததா இல்லையா? ஏன் பேச்சுவார்த்தையை பியூஷ் கோயல் கிட்ட அவர் பேசினாரு? யார்கிட்ட அவர் பேசி இருக்கணும்? இப்ப அண்ணன் திருமாவுக்கு தொகுதி பங்கீட்டுல ஒரு இழுபறி இருந்தது இல்லையா? யாருகிட்ட அவர் பேசினாரு? மல்லிகார்ஜுன கார்கே பேசினாரா? கே.சி. வேணுகோபால்கிட்ட பேசினாரா? ராகுல் காந்தி கிட்ட பேசினாரா? திமுக தலைமை கிட்ட தான் சார் பேசினாரு. இங்க பிளாட்ஃபார்ம் 2 கட்சி தான் சார். அதிமுக திமுக தான் சார் பேஸ். அப்ப ஜி.கே. வாசன் யாருகிட்ட பேசியிருக்கணும்? என்னை ஏன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலன்னு யாருகிட்ட அவர் கேட்டிருக்கணும்? எந்த தரப்பிடம் அவருடைய கோரிக்கையை வச்சிருக்கணும்? அவர் ஏன் பியூஷ் கோயல் கிட்ட பேசினாரு? சரி, அதை கூட நம்ம விட்டுருவோம். இங்க திமுகவினுடைய அலுவலகமாக இருக்கிற அண்ணா அறிவாலயத்துல தினந்தோறும் கூட்டணி கட்சிகளினுடைய பேச்சுவார்த்தை குழு பேசிட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்கல்ல. பேச்சுவார்த்தை குழுல இடம்பெற்ற அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திலிருந்து ராசாவிலிருந்து அண்ணன் டி.ஆர். பாலு வரைக்கும் அவ்வளவு பேரோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துற காட்சிகளை நீங்க பாத்தீங்கல்ல. அந்த தரப்புல அக்கா வளர்மதி, கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி ஒரு குழுவை போட்டுச்சு அதிமுக. அறிவிப்பு வெளியாச்சு, பாத்தீங்களா நீங்க? அந்த குழு எந்த கட்சியிடமாவது பேச்சுவார்த்தை நடத்திய படத்தை நீங்க பாத்தீங்களா? எந்த கட்சியிடமாவது பேச்சுவார்த்தை நடத்திய செய்தியை நீங்க பாத்தீங்களா? இல்ல எம்ஜிஆர் மாளிகைக்கு வெளியில டிடிவி தினகரன் எங்களுடைய விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அல்லது பூவை ஜெகன்மூர்த்தியாவது எங்கள் விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், நாங்க இத்தனை இடங்களை கேட்டிருக்கிறோம்ங்கிற செய்தி வெளியாச்சா? அப்ப இந்த ஸ்கெட்ச் எங்க போடப்பட்டுச்சு? நீங்க சொல்றீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி டெல்லியை கலக்காமல், டெல்லிக்கு போகாமல் இங்கேயே பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டாருன்னு. முடிவை மட்டும்தான் எம்ஜிஆர் மாளிகையில அறிவிச்சாரு.
முடிவை அறிவிப்பதற்கு முன்பாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொடுத்தார்கள். ஸ்கிரிப்ட் டெல்லி தான் சார், வாசிச்சது மட்டும்தான் இவரு. வாசிச்சவர் கூட தான் அவரு. ஆமா, இது தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு செய்தி ஒண்ணு. இன்னொன்னு, இந்த 27 இடங்களுக்கு நம்ம இப்ப வந்துருவோம். பாஜகவுக்கு குறைவான இடங்களை கொடுத்துட்டாங்க. சரி, பாஜகவுக்கு குறைவான இடங்களை கொடுத்துட்டாங்க. நீங்க வெறும் பாஜகவை மட்டும்தான் கணக்குல வைக்கிறீங்களா? போன தேர்தல்ல எந்த சின்னத்துல போட்டியிட்டது தமாக? இந்த தேர்தல்ல எந்த சின்னத்துல போட்டியிடுது தமாக? அப்போ நீங்க பாஜக என்றால் பாஜக மட்டும்தான் கணக்கா? தாமரை சின்னம் கணக்கு இல்லையா? தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிற எல்லாரும் பாஜக கணக்கு தானே சார்? அப்போ பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் சார்? சரி, தமாகவுக்கு இதுதான் நிலைமைன்னா ஏசி சண்முகத்தோட நிலைமை என்ன? ஏசி சண்முகம் நிலைமை எப்படி இருக்குன்னா ஜான் பாண்டியனோட நிலைமை என்ன? ராஜபாளையம் தொகுதி ஒரு தொகுதியை வாங்கிட்டாரு, பொது சின்னம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறத வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் செஞ்சிருக்குங்கிறத அதிமுக கொஞ்சமாவது உணரணும்னு சொல்ற அதிமுக தொண்டன் கவலைக்குரிய நிலையில இருக்கான் சார். நீங்க பொது சின்னம் கிடைக்காதவர்கள், தனி சின்னத்தில் போட்டியிட முடியாதவர்கள் தேர்தல் வெற்றிக்காக கடந்த காலங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. அண்ணன் கருணாசு இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்றவர், அண்ணன் தனியரசு இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்றவர், அதற்கு முன்பு அண்ணன் சேக்கு தமிழரசன் இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்றவர். இதையெல்லாம் விட சரத்குமார் இரட்டை இலை சின்னத்துலதான் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அப்படி நீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் ரெட்டலை சின்னத்துல போட்டிட்டு, இப்ப கூட போன முறை கேவி குப்பம் தொகுதியில பூவை ஜெகன்மூர்த்தி ரெட்டலை சின்னத்துலதான் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. இப்ப ஏன் சார் திடீர்னு ஜி.கே. வாசனுக்கு 5 தொகுதி அறிவிக்கிறாங்க? 5 தொகுதி அறிவித்த உடனேயே அவர் தாமரை சின்னத்துல போட்டியிடுறேன்னு அறிவிக்கிறார். அப்போ ஒரு சினாரியோ செட் பண்றாங்க. கூட்டணி கட்சிகளை தாமரை சின்னத்துல கொண்டு நிற்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கணக்குல கொண்டு பாருங்க. இதெல்லாம் கணக்குல கொண்டு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை இடங்களை கொடுத்திருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். பாரதிய ஜனதா கட்சி நேரடி போட்டி. டிடிவி தினகரன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, நீங்க அதை ரொம்ப இலகுவாக கடந்துடக்கூடாது. எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில் நடக்கும்னு சொன்னார். அவர் அப்பப்ப திடீர்னு உண்மையை பேசிடுவாரு. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான். அடக்கி வாசிக்க தெரியாம எதையாவது பேசிடுவாரு. டெல்லியில எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னாரு. சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் தான் கூட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவிடமிருந்து பெறுகிற இடங்களை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்னு சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார் சார். அப்ப என்ன அர்த்தம்? அதிமுகவிடமிருந்து பெறுகிற எல்லா இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி கணக்குன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கணக்கு தானே. அப்ப நீங்க 11 இடங்களை பெற்றிருக்கிற டிடிவி தினகரன், அதுவும் பாரதிய ஜனதா கணக்கு தான். 18 இடங்களை பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி கணக்கு தான். நான் இப்படி வந்துடுறேன் சார், ரொம்ப இலகுவா போயிடுவோம். ஏன் இவ்வளவு விவகாரங்களுக்குள்ள போயிட்டு தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு, அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பக்கம் நிற்கிறாரா, பாஜக பக்கம் நிற்கிறாரா? டிடிவி தினகரன் எடப்பாடி பக்கம் நிற்கிறாரா, பாஜக பக்கம் நிற்கிறாரா? இப்ப யாரு பக்கம் இவங்க நிக்கிறாங்கன்னா 100 விழுக்காடு எல்லோரும் பாரதிய ஜனதாவின் பக்கம் நிற்கிறார்கள். யாரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பக்கம் நிற்கல. அப்போ இந்த தேர்தலுக்கான உடன்படிக்கை என்பது பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி, இவர்கள் அதிமுகவோடு செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தம். இப்படித்தான் நடந்து முடிந்திருக்கிறதே தவிர எல்லா கட்சிகளும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டதாக சொல்லல. நேற்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியை டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு சார். அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் அதிமுக கூட்டணியில அங்கம் வகிச்சுக்கிட்டே இப்படி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாரதிய ஜனதா தான்றாரு. அப்போ எடப்பாடியே சீஃப் மினிஸ்டரா ஏற்கலன்ட்டாரு. ஆமா, அப்படி நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்லிட்டாரு அவரு. பாரதிய ஜனதா கட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமைன்னா அப்ப தமிழ்நாட்டுல அதிமுகவினுடைய ரோல் என்னங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரை விடை தெரியாமல் தான் முதல் பட்டியலையும் அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் நான் பாக்குறேன். இப்ப இந்த இது பொதுவா நீங்க வைக்கிற விமர்சனம், சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே உங்களுடைய பார்வையில பேசுறாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் பெரியாரிஸ்ட் டெப்த்ல இருந்தும் ஒரு திராவிட கட்சி இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு 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 உணர்ச்சி வயப்பட்டும் அந்த பதட்டத்திலையும் தொடர்ந்து நீங்க பேசுவீங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த 23 வேட்பாளர்கள் ஏடிஎம்கே வெளியிட்டதுல எல்லோருமே முன்னாள் அமைச்சர்கள். அவர்கள் தொகுதியை உறுதி செய்யற மாதிரியான நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்புறம் சிவி சண்முகமும் அதுல நிக்கிறாரு. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா. எந்த திருப்பரங்குன்றத்தை பாஜக குறிவிச்சு வேலை பார்க்குதோ, 6 படை வீடுகள், கோவில் தலங்கள், திரு என்று தொடங்குகிற ஸ்ரீரங்கம், திருவைகுன்றம், ஸ்ரீவில்லிபுத்தூர், எதெல்லாம் நாங்க கோவில் தலங்கள், கடவுள், அங்க ராமேஸ்வரம், இங்க காசின்னு நாங்க கேட்க போறோம்னு பிஜேபி பிளான் பண்ணுதோ,
அந்த தொகுதியிலையும் முக்கியமான தொகுதியான திருப்பரங்குன்றத்தை இப்ப உங்க கேண்டிடேட்டா ஓப்பனா காமிச்சிட்டாரு. இது பாஜகவுக்கான செய்தியா? கேண்டிடேட் தொகுதிகள்ல எங்க தொகுதியில நீங்க தலையிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய செய்தியா எடுத்துக்க முடியுமா? எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு செய்தியை எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆளுமை மிக்க முதுகெலும் உள்ள தலைவராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்பட மாட்டாருன்னு நான் உறுதியா சொல்வேன். அதற்கு முன்பு இந்த வேட்பாளர் பட்டியலுக்குள்ள எனக்கு இன்னொரு செய்தி இருக்கு. ஒரு திராவிட இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவனா, அதிமுக நிலை பெற வேண்டும் என்று கவலைப்பாடு இருக்கிறவனா, நீங்க சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததன் அடிப்படையில் கொடுத்தார். இடஒதுக்கீடு எதன் மையப்படுத்தி இருக்கு? சமூக நீதியை மையப்படுத்தி இருக்கு. ஒரு பெண் வேட்பாளர் கூட முதல் பட்டியலில் இல்லை என்பதை நீங்க பார்க்கணும். பெண் தலைவரை இந்தியாவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக ஜெயலலிதா அம்மையாரை முன்னிறுத்திய அதிமுக ஒரு பெண் வேட்பாளரை கூட முதல் பட்டியல்ல போடல. இன்னொரு முக்கியமான செய்தி, சமூக நீதி குறித்து பேசணும் இல்லையா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கூட முதல் பட்டியலில் வேட்பாளராக இல்லை. இந்த பட்டியல் தமிழ்நாட்டுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற புரிதல் கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றத்துல நாம கேண்டிடேட் போட்டா அது பாஜகவுக்கு சமிக்ஜைன்னு கேண்டிடேட் அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த புரிதல்கள்லாம் இல்ல. முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் இன்னைக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாம் அதிமுகவினுடைய சேனல் பார்ட்னர்ஸ் சார் எடப்பாடி பழனிசாமியோட. இப்படி புரிஞ்சுக்கங்க நீங்க. ரொம்ப இலகுவாக சொல்ல வேண்டிய செய்தி. யார் யாரெல்லாம் முதல் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த எடப்பாடி அன்கோ கம்பெனியினுடைய சேனல் பார்ட்னர்ஸ். இவங்க தான் ஆபரேட்டர்ஸ். இவங்களை மையப்படுத்தி தான் அதிமுகவினுடைய அரசியல் சுழலுது. அதைதான் சமிக்ஞையாக கொடுத்திருக்கிறார். அதை விட்டுட்டு திருப்பரங்குன்றத்துக்கு செய்தி சொல்லிட்டாரு, இல்ல பாஜகவுக்கு ஏதோ ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில பியூஷ் கோயல் கூப்பிட்டு இல்ல திருப்பரங்குன்றத்தை நீங்க வித்ட்ரா பண்ணுங்க, நாங்க பிஜேபியில கேண்டிடேட் போட போறோம்னா இல்ல முடியாதுன்னு சொல்லுவாரா எடப்பாடி பழனிசாமி? ஓகே ஜி டேக் இட் அப்படிம்பாரு. அந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடுவதற்கு பாஜக வெளியில் செய்தியை கசிய விட்டதே தவிர உண்மையிலேயே பாஜகவுக்கு திருப்பரங்குன்றத்துல பேஸ் இல்ல சார். நீங்க நல்லா பாருங்க, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வெளியிலிருந்து ஆட்கள் வந்தார்களே தவிர திருப்பரங்குன்றத்துல லோக்கல் பாஜக இருந்துச்சா? திருப்பரங்குன்றம் நகரத்துக்குள்ள பாஜக இல்ல ஏடிஎம்கே செல்வாக்கான பகுதியில அதுல பாஜக குதிரை ஏறலாம்ல, அதான அவங்க பிளானே. இல்ல அது 100க்கு 100 விழுக்காடு நீங்க சொன்னது சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நன்றாக தெரியும், பாஜக திருப்பரங்குன்றத்துல போட்டியிட்டா படுதோல்வியை தழுவும். ஆனா திருப்பரங்குன்றத்துல அதிமுக போட்டியிட்டா ராஜன் செல்லப்பாவினுடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு மீண்டும் திருப்பரங்குன்றத்தை கம்யூனிஸ்டுகள் பெறுவாங்கங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. கடந்த முறை கம்யூனிஸ்டை வீழ்த்தி தான் பொன்னுத்தாயிங்கிற கேண்டிடேட், ஒரு சாதாரண ஏழை தோழரினுடைய மனைவி, அவங்களை வீழ்த்தி தான் ராஜன் செல்லப்பா வந்தாரு. ஆனா இந்த முறை பாரதிய ஜனதா ஒரு கேண்டிடேட் போட்டாங்கன்னா 100 விழுக்காடு யார் எதிர்த்து திமுக தரப்பில் போட்டியிடுகிறார்களோ அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுரும். பாஜக எம்எல்ஏ திருப்பரங்குன்றத்துல வர்றதை திருப்பரங்குன்ற மக்கள் விரும்புவாங்களா? திருப்பரங்குன்ற தொகுதியில விரும்புவாங்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. இந்த கணக்கு தேர்தல் கணக்கு. தேர்தல் வெற்றி தோல்வி கணக்குன்னு வரும்போது நாங்க வெற்றி பெற்றாலும் நீங்க வெற்றி பெற்றாலும் கடைசியில என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம், நாங்க இருந்தா வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்கிறத மெல்ல பேசித்தான் ராஜன் செல்லப்பாவை அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அதிமுக மிகப்பெரிய நெறியை தவறி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா என்கிற அந்த தலைவர் பின்பற்றிய குறைந்தபட்ச பண்பை கூட இவர்கள் பின்பற்றவில்லை. ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு இடமில்ல, ஒரு மகளிருக்கு கூட இடமில்ல. அதிமுகவை இப்போது யாரெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இடம் என்று சொன்னா அதிமுக யாருடைய கட்டுப்பாட்டில்? மைனாரிட்டிக்கு சீட் இருக்குமா இருக்காதா? மைனாரிட்டி சீட் வாங்குற அளவுக்கு இப்ப ஏடிஎம்கே இல்லையா? பிஜேபி பேட்டன் போயிட்டாங்களா? ஆவடி தொகுதியில அண்ணன் ரஹீம் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராகலாம் இருந்தாரு. தமிழ் மகன் உசேனுக்கு ஒரு முறை பாளையங்கோட்டையில சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது, அவர் தோல்வியை தழுவினார். இப்படி அங்கேயும் 1-2 நபர்கள் பெயர் சொல்லி கொண்டு இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க மைனாரிட்டிக்கு சீட் இல்லைன்னா இப்ப பெஞ்சமினை தூக்கிட்டு வருவாங்க, மதுரை வாயில நாங்க சீட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு. இஸ்லாமியருக்கு சீட் இல்லையா அப்படின்னு கேட்கணும். இஸ்லாமியர்கள் போட்டியிட விரும்புகிறார்களாங்கிற கேள்வியே முதல்ல இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இப்ப நிலோஃபர் கபீல் கூட இல்ல, இப்ப நிலோஃபர் கபீல் கூட இல்ல, அவங்களும் ஆமா. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருந்த அடையாளங்கள் எல்லாம், அதாவது சிறுபான்மை மக்களுக்கான அடையாளங்கள்னு யாரெல்லாம் முன்னிறுத்தப்பட்டார்களோ அவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுகவுல ஐக்கியமாயிட்டாங்க. அங்க கேண்டிடேட்ஸே கிடையாது.
ஆனா கேண்டிடேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 1-2 இருக்கு. அதை உருவாக்குவார்களா உருவாக்க மாட்டார்களா என்பதை பொறுத்துதான் பார்க்கணும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு அதிமுக இந்த முறை வாய்ப்பளிக்காதுன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா யாரை நிறுத்துவது என்கிற மிகப்பெரிய குழப்பம் அதிமுகவுக்குள்ள இருக்கும். எந்த தொகுதியை கொடுப்பதுங்கிற குழப்பம் அதிமுகவுக்குள்ள இருக்கும். ரெண்டு உண்டு. அவங்க கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முஸ்லிம்களே விரும்பி வருவார்களா அப்படிங்கிற உங்க அந்த சைக்காலஜிக்கான கான்செப்ட் ரெண்டுமே ஈடுபடும். ஆமா 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 அந்த கேள்வி இருக்கு. அதனால இந்த முறை நிறுத்த மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னொரு கேள்வி, இது ஒரு பவர் பாலிடிக்ஸ் கான்செப்ட்ல இதுலயும் நீங்க தேர்ந்தவர் தான். சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜ்யசபால இருக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பியை விட்டுட்டு ராஜினாமா விட்டுட்டு நான் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறேங்கிறாரு. எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா ராஜ்யசபா கூட அவர் ராஜினாமா செய்யலாம். இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? நம்ம எம்எல்ஏவா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுல இருந்து வருதா, இல்ல அதிமுகவே ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையா? அதிமுக ஜெயிச்சா நான் அமைச்சர், நான் எதுக்கே ராஜ்யசபா எம்பியா இருந்துட்டு ஸ்டேட்ல நான் ராஜா மாதிரி இருந்துடுறேன். அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை அதிமுகவினோட மத்தியில் இருக்கா? நான் ஏன் கேட்டேன்னா, கடந்த மக்களவை தேர்தலப்ப நம்ம நேர்காணல பேசணும். அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, தொகுதியில நிற்கின்ற ஆட்கள் முகமே தெரியல. ஏடிஎம்கே எம்பியா கடந்த முறை நின்னவங்கள நீங்க சொன்னீங்க, என் வாழ்க்கையில அதிமுக முகம் தெரியாத ஆட்கள் ஏடிஎம்கே காரனுக்கே தெரியல. யாருப்பா திருநெல்வேலியில நிக்கிறா? கன்னியாகுமரிக்காரரா? ஏன் திருநெல்வேலியால நிக்கலையா? சர்க்குண பாண்டியன் இங்க இருந்து போனவங்க அங்க நிக்கிறாங்களா? ஒரு மாதிரி குழம்புச்சு. ஏன்பா திருநெல்வேலியில நாடார் இல்லாமையா நீங்க ராயபுரத்துல இருந்து கூப்பிடுறீங்கலாம் கேட்டாங்க. நாகர்கோயில் மீனவரை கூப்பிட்டு திருநெல்வேலியில நிக்க வச்சாங்க. அதிமுக இப்படி இருந்ததே கிடையாது. தமிழ்நாட்டுல தெருக்கு தெருக்கு கட்சி இருக்கிற கட்சி அது. அப்ப போன எம்பி எலெக்ஷன்ல முக்கிய நபர்கள் யாருமே நிப்பாட்டல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது ஒரு தோல்வி முகம் இருக்குன்னு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ல எல்லா சிட்டிங் மினிஸ்டரும் நிக்க ரெடியா இருக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பியை விட்டுட்டு நான் சி.வி. சண்முகம் நிக்கிறேங்கிறாருன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி தான். சி.வி. சண்முகம் ஏன் மயிலம்க்கு போனார்? அவர் விழுப்புரத்துல நிக்க வேண்டிய கேண்டிடேட் தானே. அவர் நெருக்கமான தொகுதி இல்ல, அவங்க தொகுதி இல்ல. அவர் வழக்கமா நிக்கிற தொகுதி அது இல்ல. இப்ப நீங்க எஸ்.பி. வேலுமணி வழக்கமா நிக்கிற தொகுதியில நிக்கிறாரு, எடப்பாடி வழக்கமா நிக்கிற தொகுதியில நிக்கிறாரு. தோல்வியை தழுவியதுனால ராயபுரத்துல அண்ணன் ஜெயக்குமார் நிக்கிறாரு. அப்ப சி.வி. சண்முகம் அவரோட தொகுதியில தானே நிக்கணும். அவர் ஏன் அவர் தொகுதியை விட்டுட்டு மயிலம் தொகுதிக்கு போறாரு? அப்ப மயிலம் தொகுதியில கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றுச்சு. மயிலம் தொகுதிக்கு சேப்பர் சைடுல போறாரு. இப்போ நீங்க விழுப்புரத்துல நின்றுக்கணும், அண்ணன் பொன்முடியை எடுத்து திருக்கோயிலூர்ல நின்றுக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய கடந்த காலத்துல போட்டியிட்ட தொகுதிகள்னு ஒரு 3 தொகுதி இருக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள. அந்த தொகுதியை விட்டுட்டு நீங்க மயிலம் தொகுதிக்கு போறீங்க அப்படின்னா அதுவே ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு. கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற தொகுதி, இந்த முறை அன்புமணி ராமதாஸ் இருக்கிறதுனால ஈஸியா ஜெயிக்கலாம்னு போறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இல்லையா பவர் பாலிடிக்ஸ்குள்ள அப்ப ராஜ்யசபாவை விட்டுட்டு வராருன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை. ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு வரல சார். அவர் ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்போடு போட்டியிடுறாரு. இங்க தோல்வி அடைஞ்சிட்டா மீண்டும் டெல்லிக்கு போயிடுவாரு. இங்க வெற்றி பெற்றுட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் நம்பிக்கையை விதைக்கிறது. இப்போ சி.வி. சண்முகமே போட்டியிடல அப்படின்னு சொன்னா விழுப்புரத்துக்குள்ள ஒரு தொய்வு தெரியும். பாருங்க, நம்ம மாவட்ட செயலாளரே நிக்கலங்க எலெக்ஷன்ல, அவரே நிக்காம நம்ம எப்படி நிக்கிறதுன்னு இதர தொகுதிகள்ல நிக்கிற ஆட்களுக்கு சங்கடம் வந்துடும். அதனால ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையை தர வேண்டும் என்பதற்காக ரொம்ப சேஃபா இருக்கிற தொகுதியை போய் கையில எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில போய் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல, இதுவே தோல்வி பயத்தை காட்டுவதாகத்தான் நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் போட்டியிட்டாதான் ஏதோ கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு முழுக்க இருக்கும். பாத்தீங்களா, சி.வி. சண்முகம் போட்டியிட்டாரு, அப்ப ஏதோ ஒரு சமிக்ஞை வெளிப்பட்டுருச்சுங்க. வெளிப்பட்டதுனாலதான் இப்படி நிக்கிறாங்க, இல்லைன்னா நிக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க போறோம்னு சொல்லி, ஜெயிச்சா அவர் மினிஸ்டர் ஆயிடுவாரு. இந்த பேச்சு பரவலாக பேசப்படணும். இது ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் சி.வி. சண்முகம் சேஃபர் தொகுதியில நிக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். இதை தாண்டி அதிமுக ஒரு மிகப்பெரிய வியூகத்தை வகுத்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இது ஒரு சாதாரண நடைமுறை தான். கடந்த முறை பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் ராஜ்யசபால இருந்தாரு, ஒரத்தநாட்டுல போட்டியிட்டாரு அதிமுகவுல. வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் அதை ராஜினாமா பண்ணார். அப்ப எந்த நம்பிக்கையில வைத்திலிங்கம் நின்னாரு? ஏன் வைத்திலிங்கம் நின்னாரு? வைத்திலிங்கத்துக்கு தெரியாதா இந்த முறை அதிமுக தோத்து போகும்னு? இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அன்னைக்கு வைத்திலிங்கத்துக்கு இருந்துச்சு. வைத்திலிங்கம் மட்டும் ஒரத்தநாட்டுல வெற்றி பெற்றார். வேற யாரும் வெற்றி பெறல. டெல்டாவுல வைத்திலிங்கம் மட்டும் வெற்றி பெற்றார். அப்ப அது போல இந்த முறை மயிலம் தொகுதி சேஃபர் தொகுதி. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புறேன். நீங்க உண்மையிலேயே நம்பிக்கை அதிமுகவுக்கு வந்துருச்சு, அதிமுக ஆளுங்கட்சியாகத்தான் ஆக போகுதுன்னா திருக்கோவிலூர் தொகுதியில ஏன் போட்டியிடல? விழுப்புரம் தொகுதியில ஏன் சி.வி. சண்முகம் போட்டியிடல? இந்த 2 தொகுதியில தான் சார் தொடர்ச்சியாக அவர் போட்டிட்டு இருக்காரு.
மயிலம் தொகுதியில இதுக்கு முன்பு போட்டியிட்டாரா? அண்ணன் மாசிலாமணி திமுக தரப்புல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த முறை அங்க பாட்டாளி மக்கள் கட்சி சிட்டிங் எம்எல்ஏ. அந்த இடத்தை விட்டுட்டு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா இதுவே தோல்வியினுடைய பயத்தின் வெளிப்பாடுதான் நான் பாக்குறேன். ஆனா கடந்த முறை ஒரு விமர்சனம் வந்தது, பாமக அதாவது ஏடிஎம்கே உடைய ஓட்டு எதுவுமே பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, ஆனா பாமக ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த அந்த கணிப்பு எப்படி இந்த முறை மாறுமா? அப்படி அந்த கான்செப்ட். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த 10.5% இடஒதுக்கீடு என்கிற அந்த அறிவிப்பு ஒரு பெரிய இம்பாக்டா உருவாக்குச்சு. அது அதிமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்றது யதார்த்தமான உண்மை. அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படின்னா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வெற்றி பெற்றிருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி இண்டிவிஜுவல் செல்வாக்குல வெற்றி பெற முடியாது. சேலத்துல அண்ணா அருள் வெற்றி பெற்றாரு, அதே மாதிரி அண்ணன் ஜி.கே. மணி வெற்றி பெற்றாரு. இந்த வெற்றி எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கண்டிப்பாக அதிமுகவினுடைய வாக்குகள் இருந்ததுனாலதான். அதனால அதிமுகவினுடைய வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகலன்னு சொல்ல முடியாது. கூடுதலாக பாமகவினுடைய வாக்குகளும் வன்னியர்களுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு கிடைச்சது. அபரிவிதமான வாக்குகள் அது. அது அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளே இல்ல. அதிமுகவுடைய கணக்கிலே இல்லாத ஓட்டுகள். அந்த ஓட்டு அந்த 10.5% இந்த பொய்யான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதன் மூலமாக எல்லாரும் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு அதிமுக நமக்கு அந்த இடஒதுக்கீடு கன்ஃபார்ம் ஆயிருங்கிற அடிப்படையில அதிமுகவுக்கு வாக்களித்தார்களே தவிர அதிமுகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல அப்படிங்கறதெல்லாம் உண்மைக்கு மாறான செய்தி. அப்படி டிரான்ஸ்பர் ஆகாம இருந்திருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியே பெற்றிருக்க முடியாதுன்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா தனி பலத்துல கண்டிப்பா பாமக ஜெயிக்க முடியாதுல்ல. நிச்சயமா இத்தனை இடங்களை வெற்றி பெற்றிருக்கவே முடியாது சார். அப்படி தனி பலத்துல வெற்றி பெறுகிற இடங்களா இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் கூட்டணிக்கு போகணும்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அது வின்னிங் நம்பர்ஸா வருமானா? நிச்சயமா வின்னிங் நம்பர்ஸா வராது. அப்ப வின்னிங் நம்பர்ஸா வர்றதுக்கான கணக்கு என்னன்னா திமுக அல்லது அதிமுக போன்ற பெரிய கட்சியோடு கூட்டணி தான். அதனாலதான் தொடர்ச்சியாக கூட்டணியை மட்டுமே நம்பி களத்துல நிற்பாரு ராமதாஸ். கூட்டணி வியூகத்தை கரெக்டாக வகுத்துருவார் ராமதாஸ். தொடர் வெற்றிகளையும் பெற்றுவார். இதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய ட்ராக் ரெக்கார்டே. அப்போ தனியா நின்று போட்டியிட்டு வெற்றி பெற முடியும்னா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சக்சஸ் ஆயிருக்கணுமே. அப்ப சக்சஸ் ஆகலையே, ஃபெயிலியர் மாடல் ஆச்சு அது. அந்த தேர்தல் களமே பாமகவை வாஷ் அவுட் பண்ணுச்சே. பாமகவுக்கு பலம் இருக்கிற தொகுதிகளில் கூட பாமக இல்லாம போற சூழலை உருவாக்கு. தொடக்க காலத்துல 96 உங்களுக்கு எல்லாம் நீ கூட்டணி இதுக்கு போயிருப்பீங்க. மதிமுக பாமக அலைன்ஸ் 96 வரதா இருந்து பிரிஞ்சு போய் அப்ப 4 சீட்டு தனியார் என்ன பாமக ஜெயிச்சாங்க. அந்த காலகட்டம் 96. நீங்க மதிமுக அந்த அந்த பழைய சூழல்ல பாமக இருந்த காலம் என்பது வேறு. அதுக்கப்புறம் பாமகவினுடைய காலம் என்பது வேறாக மாறிடுச்சு. இப்ப பாமக தனிச்சு நின்று கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைமையிலதான் அந்த கட்சி இருக்கே தவிர அந்த கட்சிக்கென்ற ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. வன்னியர்களினுடைய வாக்குகள் அந்த கட்சி பெறுது அப்படின்னு சொன்னா அது கூட்டணியாக இருந்தா மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர கூட்டணி இல்லாம இருந்தா கன்வெர்ட் ஆகுமானா கன்வெர்ட் ஆகாது. அதிமுக கூட்டணி வேட்பாளர், அதிமுக கூட்டணி பிரச்சனை ஆளுமையாக எடப்பாடி இருந்தாரா? டெல்லி தான் இயக்கி கொண்டிருக்கிறதா? தோற்ற மயக்கமா? என்ன கேண்டிடேட் லிஸ்டுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? மக்களவைக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இதை எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராகவும் திராவிட இயக்க ஆய்வாளராகவும் உங்களது பார்வைகளை ரொம்ப விரிவாகவே முன் வச்சிங்க. மிக்க நன்றி.